சில நாட்களுக்கு முன்னே ஒரு சங்கி வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாப்புல எஃபியில். அதாவது இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் இப்படியா நல்ல மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க, நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்குது நிறையா அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இங்கே சவுதியிலேயே கிட்டத்தட்ட 30-35 வருஷம் இருக்கிறதுனால நாம் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் எடுத்து போடுறோம், அவ்வளோதான். அந்த சங்கி என்ன நினச்சிட்டாப்புல, இது வந்து கவர்மெண்ட்டே, சவுதி கவர்மெண்ட்டு இவனை வந்து வேலைக்கு வச்சுருக்குது, மாதம் மாதம் அவனுக்கு பணம் கொடுக்குது, இதன் மூலம் சவுதியை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்கள்கிட்ட வரணுங்கிறதுக்காக இவன்லாம் வந்து பதிவுகள் போட்டுட்ருக்கிறாப்புல அப்படின்னு நினைப்பில் எனக்கு மெயில் அனுப்புகிறாப்புல. இது மாதிரி உனக்கு இது மாதிரி சவுதி கவர்மெண்ட்டு எவ்வளோ பணம் கொடுக்குது மாதம் மாதம், நிறைய சவுதிகளை பற்றி நிறைய பதிவுகள் போடுறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. முறைப்படி நான் இங்கே வந்து சவுதியில் ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் செக்ஷனில் நான் வேலை செய்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருந்தேன். இது வந்து நமக்கு டைம் கிடைக்கிறப்போ, வேலை முடித்தது பிறகு நமக்கு டைம் கிடைக்கிறதில்ல, ரூமுக்கு வரோமா, ரூமில் இருக்கிறப்போ வெறும் இந்த சினிமாக்கள், பாடல்கள் இப்படி டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு, இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை மொழி மாற்றம் செஞ்சு போட்டு அது 4 பேருக்கு போய் சேரட்டுமே அப்படிங்கிற நினைப்பில் தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்க, இது வந்து ஏதோ கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குது, அப்படிலாம் பணம்லாம் கொடுக்கறது இல்லைங்க. நான் வந்து மாத சம்பளத்தில் தனியார் கம்பெனியில் நான் வேலை செஞ்சுட்ருக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து அப்படி வந்தால் தாராளமாக நான் வாங்கிக்குவேன். அப்படி கொடுத்தாக்க கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி சவுதி கவர்மெண்ட்டு கூப்பிட்டு, இங்கேப்பா நீ நல்லா எழுதிக்கிட்டு இருக்கிற, இந்த மாதம் உனக்கு 1000 ரியால் 2000 ரியால் தரேன் அப்படின்னா நான் வாங்குறது தப்பு கிடையாது. ஏன்னா அப்படிலாம் கொடுக்கறதுலாம் இல்லை கவர்மெண்ட்டு யாருக்குமே. எனவே இது போல் எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களாம் சுய ஆர்வத்தில் தான், நாம் ஏதாவது ஒரு 4 பேருக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும், அது மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் அறிவியலுக்கு எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத பற்றி எழுதுகிறோம். அதே மாதிரி முன்னாடி தமிழ் மடத்தில், இப்போ தான் வந்து ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் மடத்தில் எழுதிட்டு இருந்தோம். அதெல்லாம் பழைய ஆட்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ் மடத்தில் எழுதும் போது அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளோ அங்கே இதை விட மோசமாக பயங்கரமான வாக்குவாதங்கள்லாம் நடக்கும். காசி அவருடைய அந்த தமிழ் மனம் குரூப்பில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் அது. அதுக்கு பிறகு அப்படியே எஃபி வந்து, அப்புறம் பிளாக்கரு, அப்புறம் இப்போ வந்து ட்விட்டரு, யூடியூபு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம எழுதுகிறோம். அதை வந்து மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கிறோம், அவ்வளோதான் ஒழிஞ்சு இது நான் வேலை செய்யக்கூடிய, இப்போ தற்போது வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸு. ரெண்டாவது, இந்த அநேகமாக இன்னும் ஒரு வருஷம் இருந்துட்டு ஊரோட வந்து தாயகத்தில் தமிழ் மண்ணிலே வந்துடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இறைவன் எப்படி நாட்டம் எப்படி வச்சுருக்கான்னு தெரியல. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 32 வருஷம் வரைக்கும் ஓட்டியாச்சு சவுதி அரேபியாவில். இனிமேல் வந்து உடலும் ஒத்துழைக்காது இல்லையா. போக போக ஒரு 40 வயசு 45 வயசு அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஊரோடு வந்து செட்டில் ஆகிடணும். ஆனால் இந்த 60 வயசு கிட்ட ஆகும்போது எனக்கு இந்த வயசுலேயும் இறைவன் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான். அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அது இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஊரோட செட்டில் ஆகிறது நல்லது. அதனால் வருங்காலத்தில் ஊரோட வந்து செட்டில் ஆகி ஒரு தொழிலோடு வந்து ஊரோட செட்டில் ஆகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்களும் பிரார்த்தியுங்கள். இறைவனுடைய நாட்டமும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.